வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நான் உங்களோடு பேசப் போகிறேன். வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிற வாழ்வு. அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்கள் வாழ்க்கை நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம் உங்களுக்கு முன்பாக அடங்கி போகும். அல்லேலூயா! நீதியினால் ஸ்திரப்படுவது எப்படி? நீதியினால் ஸ்திரப்படும் பொழுது நமக்கு நன்மைகள் உண்டு என்பதை இந்த நாளில் சொல்ல போகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தம்முடைய அன்பினால் அணைக்கிறவர். நிபந்தனையற்ற அன்பினால் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். இந்த உலகத்திலே அவரைப் போல நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கிறவர் ஒருவரும் இல்லை. ஆமென். மனிதர்களுடைய அன்பு மாறிப்போகும். அவைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவைகள். அவைகள் கட்டுப்பாடுகள் நிறைந்தவைகள். இயேசுவின் அன்பு மாறாதது. ஆமென். அவர் உங்களை தம்முடைய அநாதி சிநேகத்தால் சிநேகித்திருக்கிறார். தம்முடைய காருண்யத்தினால் இழுத்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த நாளில் இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நல்வாழ்வு உண்டு. ஆமென். உங்களுக்கு செழிப்பு உண்டு. ஆமென். உங்களுக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களை அப்படியே செய்து ஆசீர்வதிக்கப் போகிறார். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நான் உங்களோடு பேசப் போகிறேன். வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிற வாழ்வு. அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்கள் வாழ்க்கை நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம் உங்களுக்கு முன்பாக அடங்கி போகும். அல்லேலூயா! நீதியினால் ஸ்திரப்படுவது எப்படி? நீதியினால் ஸ்திரப்படும் பொழுது நமக்கு நன்மைகள் உண்டு என்பதை இந்த நாளில் சொல்ல போகிறேன். ஆமன்பானவர்களே, நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய நீதி அழுக்கும் கந்தை. நம்முடைய அன்பு குறைவுள்ளது. ஏன்னா பாவம் செய்து விழுந்து போன மனிதனுடைய குணம் எப்படி இருக்குன்னா, எல்லாமே சுயநலத்தோடு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிற சக்தி எதுனா சுயநலம்தான். எனக்கு என்ன லாபம், எதை செஞ்சாலும் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மக்கள் மத்தியில் நாம் வாழ்கிறோம். ஆனால் சுயநலமே இல்லாத ஒருவர் உண்டென்றால் அது இயேசு. அல்லேலூயா! உங்களையும் என்னையும் மார்போடு அணைக்கிற இயேசு. ஆமென். உங்களை விடவே மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க இல்லாம அவர் இருக்க விரும்பவில்லை. அதற்காகத்தான் பரலோகத்தை விட்டு இறங்கி பூலோகம் வந்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். இயேசு நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் சொல்றாரு, உன் மனசை நீ நீதியினால் ஸ்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தருகிற நீதியினால் நீ ஸ்திரப்பட வேண்டும். அவர் நீதியை கொடுக்கிறாராம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தங்களுக்கு இருந்த நீதிமான் என்ற ஸ்தானத்தை இழந்து போனார்கள். நீதிமான் யார்? தேவ சமூகத்திலே அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். நீதிமான் என்ற ஸ்தானத்தை மனிதன் இழந்து போன பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களுக்கு எப்படி தன்னுடைய பிரசன்னத்திலே வந்து பேசும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சட்டதிட்டங்களை கொடுத்தார். அதை நியாயப்பிரமாணம் என்று வேதம் சொல்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஜனங்களின் பாவங்களுக்காக, அந்த பாவங்களை மூடுவதற்காக தேவ சமூகத்திற்கு செல்லுவான். அவன் மிருகங்களின் இரத்தங்களை கொண்டு சென்று தேவ சன்னிதானத்திலே படைத்து தெளித்து ஜனங்களின் பாவங்களை மூடுவான் என்று வேதம் சொல்லுகிறது.
அன்பானவர்களே, அவன் உள்ளே செல்லும் பொழுது அவனுக்கென்று விசேஷித்த ஆடை ஒன்று உண்டு. அவன் மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற தேவஸ்தலத்திற்கு செல்லுகிறான். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று வெவ்வேறு பகுதிகளாக அந்த ஆலயம் இருந்ததாக வேதம் சொல்கிறது. அப்போ கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் அவன் செல்லும் பொழுது அவன் அதற்குரிய வஸ்திரங்களை அணிந்து கொண்டு இரத்தத்தை எடுத்துக்கொண்டு கடைசியாக என்ன செய்யப்படுகிறது என்றால் அவன் கால்களிலே ஒரு கயிறு கட்டப்படுகிறதாக வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு கூட ஜனங்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். இதெல்லாம் பண்ணி ஒருவேளை அவன் தேவ சமூகத்தில் தவறுதலாக அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் இறந்து போனால், அவன் வெளியே வரவில்லை என்றால் அவனை அந்த கயிறினால் இழுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவ்வளவு பரிசுத்தமானவர். அவர் முன்னாடி போகவே முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. இயேசு வந்த பிறகு காட்சிகள் மாறின. இயேசு வந்த பிறகு ஆட்சிகள் மாறின. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய பரமானந்தத்தையும் சந்தோஷத்தையும் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் உள்ளத்திற்குள் தருகிறார். எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் நம் உள்ளத்திற்குள் வருகிறார். வரும்பொழுது முதலாவது அவருடைய நீதியை நமக்காக ஒரு கிஃப்டா, ஒரு ஈவா கொடுக்கிறார். ரோமர் 5:17 சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய மீறுதலினால் பாவம் வந்ததைப் போல இயேசுவினால் கிருபையின் பரிபூரணமும் நீதியாகிய ஈவும் நமக்கு கொடுக்கப்பட்டு அதனால் நாம் ஆளுகை செய்வோம், அதனால் நாம் அரசாளுவோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுவை உங்கள் இரட்சகராக, இயேசுவை உங்கள் குல தெய்வமாக, இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் உள்ளத்திற்குள் வரவேற்கும் பொழுது உங்களுக்குள் அவருடைய நீதி வருகிறது. அது ஒரு கிஃப்டா வருது. கிஃப்ட்னா என்னது? ஈவு. அவர் ஃப்ரீயா கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு விலை உயர்ந்த ஒரு மொபைல் ஃபோனோ அல்லது கையில் ஒரு மோதிரமோ கொடுக்குறாருன்னா அந்த பையன் பிறந்த நாளைக்கு அந்த பரிசை வாங்கிட்டு என்ன பண்ணுவான்? சந்தோஷப்படுவான். கிஃப்ட்ன்றது பரிசு. சந்தோஷப்பட்டு இருப்பான். அடுத்த நாள் அவங்க அப்பா கூப்பிட்டு, தம்பி இங்கே வாம்மா, நான் உனக்கு நேற்று ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தேன், ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தேன், அதுக்காக நீ மாதம் 10,000 ரூபாய் எனக்கு கட்டணும், 8 மாதம் கட்டு, அப்போ தான் அந்த பணம் நிவர்த்தி ஆகும்னு சொன்னார்னா அது பரிசா? இல்லை அல்லவா? கொடுத்தா, கிஃப்டா கொடுத்தா அது பரிசுனா பரிசு தான், இலவசம். அந்த நீதியை கர்த்தர் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த நீதியை இயேசுவை நம்புகிறதினால் கொடுக்கிறார். அந்த நீதியை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் தேவ சமூகத்தில் தைரியமாய் நிற்க வேண்டும், நிற்க முடியும். ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அதுக்காக மன்னிப்பு கேளுங்க, அவ்வளவுதான். மனம் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேளுங்க. உங்க நீதியை நீங்க இழந்து போவதில்லை. உங்கள் நீதி உங்களுக்குள் இருக்கிறது. அது ஒரு ஈவு. நீங்க பாவம் செய்யும்பொழுது நீதி இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது என்று. அல்லேலூயா. உங்க நீதி மாறுவதில்லை. நீங்க நீதிமான் என்பது மாறுவதில்லை. பாவத்தின் குற்ற உணர்வுகளை இரத்தம் எடுத்து விடுகிறபடினால் நீங்கள் நீதிமானாகத்தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஓ, அது எவ்வளோ பெரிய விடுதலையை கொடுக்கிறது. உங்கள் மனதில் பிசாசு கொண்டு வருகிற குற்ற உணர்ச்சியை இது வேற இருக்கிறது. நீங்கள் குற்ற உணர்ச்சியில், அச்சத்தில், பயத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to live in guilt feeling, a feeling of condemnation, a feeling of fear, because God loves you and accepts you by His Son and His blood. Amen. நீங்க உங்க நீதியில ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது, போகல. நீங்க இயேசுவை நம்புகிறபடினால் அவர் நீதியினால் போறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஆமென். நீங்க தைரியமா போலாம். நீங்க கூனி குறுக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க நிறைய பேர் பயத்துல வாழ்றாங்க. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டேன், தவறான பாலியல் காரியங்களில் ஈடுபட்டுட்டேன், போர்னோகிராஃபியை பார்த்துட்டு இருக்கேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? உங்களை ஏற்றுக்கொள்வார். நான் வைராக்கியத்தில், கசப்புல, கோபத்திலே இருக்கேன், யார் மேலே எனக்கு கோபம் வந்துட்டே இருக்கு, இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா? உங்களை ஏற்றுக்கொள்வார். உங்களை ஏற்றுக்கொள்வார். பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவியை அவர் சிநேகிக்கிறார்.
ஒரு விபச்சார ஸ்திரீ அவரை தொட்டார். இயேசு அவளை கடிந்து கொள்வார் என்று அந்த பரிசேயன் எண்ணினான் ஒரு விருந்திலே. ஆனால் இயேசு அவளை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இயேசுவிடத்தில் நேசம் உண்டு, இயேசுவிடத்தில் பாசம் உண்டு, இயேசுவிடத்தில் அன்பு உண்டு. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக உங்களை தண்டிப்பது இல்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க அந்த நேசத்தை புரிஞ்சு கொண்டீங்கன்னா பாவம் செய்ய உங்களுக்கு தோணாது. இன்ஃபேக்ட் பாவம் செய்ய விரும்ப மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த நீதி கொடுக்கிற உற்சாகம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நீதியின் ஈவை பெற்று ஆளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், நீங்கள் நீதியை கிஃப்டாக பெற்றிருக்கிறீங்க, ஒரு பரிசா பெற்றிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆளுகை செய்வீங்க. உங்க வாழ்க்கையில் ஆளுகை செய்வீங்க. நீங்க தோற்பதில்லை, நீங்கள் தோற்க அழைக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களை ஜெயத்திற்காக அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைக்காக அழைத்திருக்கிறார். உங்களால ஜெயிக்க முடியும். உங்க பிசினஸ்ல ஜெயிக்க முடியும், உங்க குடும்ப வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஜெயிக்க முடியும், கர்த்தருடைய சாட்சி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். தோல்விக்காக நீ அழைக்கப்படவில்லை மகளே, நீ தோல்விக்காக அழைக்கப்படவில்லை மகனே, ஜெயத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ வெற்றி பெறுவாய். கர்த்தருடைய நீதி உனக்குள் கிரியை செய்கிறது. அது உனக்கு தைரியத்தை கொடுக்கிறது. நீ ஆளுகை செய்வாய். இந்த உலகத்திலும் சரி, வரப்போகிற உலகத்திலும் சரி. அல்லேலூயா. என்ன ஒரு ஆனந்தம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இதை நம்பணும், இதை அனுதினமும் சொல்லணும், அந்த நினைப்புல வாழணும். ஆமென். நம்பணும், சொல்லணும், அந்த நினைப்புல வாழணும். உங்கள் இருதயம் நீதியினால் ஸ்திரப்படும். அப்பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. நிறைய பேர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதுன்னு சொல்றாங்க. எப்போ? நீதியினால் நீங்கள் ஸ்திரப்பட்டு இருக்கும் பொழுது. Be strong in the righteousness of God. Hallelujah. What a great revelation. You will rule in this life and in the life to come through Christ Jesus. Amen. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிற நீதியை ஈவாக கொடுக்கிறீர், பரிசாக கொடுக்கிறீர். அதை பெற்று அவர்கள் அனுபவிக்க, அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய மேன்மை அவர்களை நிரப்பட்டும். உம்முடைய பரிசுத்தம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கிருபையினால் நிரப்பும். அவர்களை மார்போடு அணைத்துக் கொள்ளும். அவர்களை உம்முடைய அன்பினால் பரவசப்படுத்தும். நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, கரம் பிடித்து நடத்துகிறவர் என்று சொல்லிக்கொடும். உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தால் நிரப்பும். உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தால் நிரப்பும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கும். அனுதினமும் அந்த வாழ்க்கையில் ஆளுகை செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். தோல்விக்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நாம் ஒன்றிணைந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். God bless you.